மன்னா இதோ என் அண்ணனாகப்பட்ட சிவபெருமானும் தங்கள் தங்கையாகப்பட்ட சக்தியும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சுடுகாட்டுக்குள்ளே பிணத்தை தின்று கொண்டு உடம்பில் எல்லாம் சாம்பல் அள்ளி பூசிக்கொண்டு மல்லாக்க படுத்து கிடக்கிறார்கள். இவர்களை எப்படி மன்னா தெரிய வைப்பது? உலகத்துக்கெல்லாம் பணிகளுக்கும் அந்த ஓரிடத்து சங்கரகத்தன் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் மயான எல்லையில இல்லையா மல்லாந்து படுத்திருக்காங்க. மயான எல்லைக்குள்ள மல்லாந்து படுத்திருக்காங்க. மல்லாண்டல் மல்லாண்டிச்சியாக பெரியாண்டிச்சியாக ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. முதல்ல இப்பொழுது சிவபெருமானும் பார் சக்தியும் பெரியாண்டிச்சியும் பெரியாண்டவராக சுடுகாட்டுக்குள்ள படுத்திருக்காங்க. முதல்ல உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பிரகாரம் பூஜைகள் செய்வோம். சரி, பூஜை செய்வோம். அப்புறம் பிறகு பை தெரிவிக்கிறது அப்புறமேல் பார்க்கலாமா? பூஜை ஏற்பாடு செய்யும். சாபத்தால வைத்திய பிடித்து தன் நிலையை மறந்து மணிநூறு எல்லையில மணிநூறு எல்லையில இல்லையா மாசான காளியாகவும் பெரியாண்டவர் பெரியாண்டிச்சியாக மல்லாண்ட படுத்திருக்காங்க. ஆக இவங்களுக்கு பைத்தியம் தெரிவிக்கணும். இப்பொழுது பெரியாண்டவர் பெரியாண்டிச்சியாக ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய பெரியாண்டவர் செய்ய வேண்டிய பூஜை புரஸ்காரம் எல்லாம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. பார்க்கும் அன்பர சிறு மக்கள் எல்லாம் பெரியாண்டவர் பெரியாண்டிச்சிக்கு மல்லாண்டிச்சிக்கு அவர் கையில் பூஜையில கலந்து கொண்டு அம்மனை ஆண்டவரை தரிசித்து தங்கள் கை உண்டான காணிக்கையை சேர்த்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பூஜை நடத்த எல்லாரும் வந்து இந்த பெரியாண்டவர் பெரியாண்டிச்சியை பூஜையில் நீங்களும் வந்து கலந்துக்கோங்க.